தமிழ்நாட்டு மேல வெறுப்புணர்ச்சியை பரப்புனா அது மூலமா வட மாநிலங்கள்ல வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. அதற்கு பதிலாக என்ன நடக்குது? தமிழ்நாட்டை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு வட மாநில யூடியூபர்கள் தேடி பார்த்து தமிழ்நாட்டோட தனித்தன்மையை, சாதனை திட்டங்களை, பொருளாதார வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆதரவா வீடியோக்களை போட ஆரம்பிச்சுட்டாங்க. வளர்ச்சியை தொடர்புனா எந்த மேப் எடுத்தாலும் இந்தியாவோட தெற்கு பகுதி வளமா இருக்கிறத எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே திருவண்ணாமலை இருந்துதான் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்கிற பேர்ல உங்களுடைய கோரிக்கை மனுக்களை வாங்கி ஆட்சிக்கு வந்ததும் 100 நாள்ல தீர்த்து வைக்கிற பயணத்தை தொடங்கின. ஆட்சிக்கு வந்தது முதல் நாள் அதுக்குன்னு ஒரு தனித்துறையை ஏற்படுத்தி அதற்குன்னு ஒரு அதிகாரியை நியமிச்சோம். வாக்களிச்சவங்க மட்டும் இல்ல, வாக்களிக்காதவங்களும் பாராட்டும் ஆட்சியை நடத்துவேன்னு அன்றைக்கு நான் வாக்குறுதி அளிச்சேன். அதை நான் செஞ்சிருக்கேன். அது செஞ்சிருக்கேனா இல்லையா?